இஸ்லாத்து கிறிஸ்தவத்தை ஏற்றுவது தேவனின் பிள்ளைகள்னு. அது சாத்தானின் குழந்தைகளா மாறி பல ஆண்டுகள் ஆயிப்போச்சு. கடைசியா எவனுக்கு நாட்டை கொடுத்துட்டு இந்த நாட்டில் நடந்திருக்க அநீதி அக்கிரமத்திற்கு பெரிய பொறுப்பேற்க வேண்டியது இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் தான். இப்போ இந்த நேரத்தில் மேடையிலே போய் உங்களெல்லாம் தேவனின் பிள்ளை நினைச்சேன் பார்த்தீங்களா, சைத்தானின் பிள்ளை என்று பேசியிருப்பது ரொம்ப ஆபத்தான அரசியல். தமிழ்நாட்டில் இதை யாருமே இருக்க மாட்டாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, சகிக்க முடியாத ஆட்சி நிர்வாக சீர்கேடுகளுக்கு இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் தான் காரணம். நீங்கள் பிஜேபியை ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் எங்களை இஸ்லாமியர்களுக்கு எதிரிக்கிறீங்க, அந்த முஸ்லீம் இருக்க தொகுதியில் ஜெயிச்சிட்டோம், முஸ்லீம் பெண்கள் எங்களுடைய கொள்கைகளை விரும்புகிறாங்கன்னு. யார் இவங்களுடைய கொள்கையை? நான் என்ன கேட்குறேன், இந்துக்களே இந்துத்துவ கருத்தியில் விரும்பலை. நீங்கள் தமிழராக பிறந்தனால தெலுங்கர் கேவலம்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு தமிழர். இந்த அரசியல் என்பது எப்படிப்பட்ட அரசியலாக இருக்கணும்? செயற்கையாக உருவாக்கப்பட்ட அந்த சாதி மதம் ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக வளர்க்கணும். அதை விட்டுட்டு நீ சைத்தான் ஒன்னிட்டு தான் பிஜேபியை நேரடியாக எதிர்க்க வேண்டியதானே. நீ தொட்டு பாரு முஸ்லீம்களை, அப்படி தானே பேசணும். கிறிஸ்டின் முஸ்லீமை பார்த்து நல்ல பையன் தான் இருந்தாலும் கிறிஸ்டின்னு, அதனால நல்ல பையன் தான் இருந்தாலும் கிறிஸ்டின்னு, முஸ்லீம் தான் இருந்தாலும் தேசபக்தி, ஏன் முஸ்லீமாக இருந்தாலும் தேசபக்தி, புரியுதுங்களா? இந்த லாங்குவேஜே கமலஹாசன் உட்பட இவங்களுடைய முஸ்லீம் ஆதரவுங்கிறதே ஆபத்து. இதுக்கு முஸ்லீம் எதிரியாக நினைக்கிறேன் எவ்வளோ பரவாயில்ல. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஜீவா டுடே ஜீவசகாப்தன் அவர்கள். வணக்கம். வணக்கம். மணிப்பூரில் நடந்த கலவரங்களுக்கு எதிராக நடந்த ஆர்ப்பாட்டத்தில் சீமான் அவர்கள் பேசின பேச்சு ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கு. அவர் என்ன பேசியிருக்காருன்னா, இஸ்லாத்தை கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்களை நம்ம தேவனின் பிள்ளைகள்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ தான் தெரியுது அவர்கள் சாத்தானின் பிள்ளைகள்னு தெரியுது. இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன பேசுகிறாருன்னா, இந்தியாவில் நடக்கிற அக்கிரமம் அநியாயங்களுக்கு அநீதிகளுக்கு இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் தான் காரணம்ன்ற மாதிரி பேசியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இந்த பேச்சு என்னவா புரிஞ்சுக்கணும்? இல்லை, இது ஏதோ நாக்பூரில் பேசின மாதிரி இருக்குது. இது அவங்க நாம் தமிழர் மேடைங்கிறாங்க. இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் தான் அந்த நாட்டில் நடக்கிற பிரச்சனைக்கே காரணம் அப்படின்னு பேசுவது, அதுவும் எந்த சூழ்நிலையில் பேசுவதுன்னு இருக்கு இல்லையா? இந்த துணைக்கண்டத்தில் இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்தவர்களும் இங்கு மதவெறி கும்பலால் மிகப்பெரிய அளவில் ஒரு பொருளாதார ஒடுக்குமுறை, கலாச்சார ஒடுக்குமுறை இதையெல்லாம் உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். குஜராத் மாடல், காஷ்மீர் மாடல் போய் மணிப்பூர் மாடலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாவற்றிலும் பாதிக்கப்படுபவர்களாக மதவெளி சிறுபான்மை மக்கள் இருக்காங்க. மணிப்பூரில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. இப்போ இந்த நிலையில் இவர்களையெல்லாம் சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறதும், இவங்க தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், இவங்களெல்லாம் நம்ம தேவனின் பிள்ளைகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த நாட்டின் மக்களை நான் தேவனின் பிள்ளைகள் சாத்தானின் பிள்ளைகளாக நான் பார்க்கறது கிடையாது. அந்தந்த தேசிய இனத்தின் பிள்ளைகளாக தான் நான் பார்க்குறேன். தெலுங்கர்கள் தெலுங்கு தேசிய இனம், தமிழர்கள் தமிழ் தேசிய இனம், மணிப்பூர் இப்படின்னு அந்தந்த தேசிய இனத்துக்கான தனித்துவத்துடன் வாழக்கூடிய உரிமை இந்த துணைக்கண்டத்தில் எல்லா மக்களுக்கும் உண்டு. அது எல்லா மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் உண்டு என்பதை என் பார்வை. நான் ஒரு முதல்வாத சிந்தனையாளருங்கனால என்னால் இந்த கடவுளின் பிள்ளை சாத்தானின் பிள்ளைன்னு பேசுவதையே என்னுடைய அரசியலுக்கு அது எதிரானது. அதுவும் ஒரு குறிப்பிட்ட மதத்தை குறிப்பிட்டு இவங்களாம் சாத்தானின் பிள்ளைன்னு என்று சொல்வது நாக்பூர் மாதிரி இருந்தது. எனக்கு நாக்பூரில் கூட இப்படி பேசுவாங்களா, எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. நாக்பூரில் தான் இஸ்லாமியர்களை விரட்டணும், கிறிஸ்தவர்களை விரட்டணும், எல்லாரையும் தாய் மதத்துக்கு திரும்ப வைக்கணும், இந்துக்கள் நம்மளாம் இந்து ராஷ்டிராக்கள் அப்படின்னு இந்த மாதிரியான செய்திகளை பேசுவதன் மூலமாக இந்த மண்ணின் பூர்வீக குடிகளான, இந்த மண்ணின் தொப்புள் குடி உறவுகளான இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் அந்நியப்படுத்துவது. எனக்கும் இஸ்லாமியனுக்கும் இரத்த உறவு இருக்குது, எனக்கும் கிறிஸ்தவனுக்கும் இரத்த உறவு இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர் யாராக இருந்தாலும் எனக்கு அவனுக்கு இரத்த உறவு இருக்குது. அவனு நானும் ஒரே மொழி ஒரே இனம். இதுதான் இந்தியா முழுவதுமே. அப்புறம் அவனை போய் சைத்தான்கிறதும் அவன் தான் அந்த நாட்டின் பிரச்சனைக்கு காரணம் என்று பேசுவதும், அதுவும் மணிப்பூர் ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு மேடையில் போய் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் தாக்கி பேசுவது என்ன கான்டெக்ஸ்டே புரிஞ்சுக்க முடியல. இது என்ன வெளிப்படையாக ஒரு இந்துத்துவ மனநிலையில் வெளிப்பட்டு பேசியதாக தான் பார்க்கணும். இது ஏற்கவே முடியாது. அது எச் ராஜாவின் பேச்சுக்கு ஒத்த பேச்சாக தான் அது இருக்குது. ஆமாம், எச் ராஜா அவர்களும் இப்போ பார்த்தாலும் இப்படி தானே பேசுகிறாங்க. எடுத்து பேசுகிறாங்க, கிறிஸ்டின்கிற வார்த்தையே கெட்ட வார்த்தையாக மாற்றுறது. அதாவது நீங்கள் ஒரு கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கிறிஸ்தவர் கிடையாது, நீங்கள் ஒரு கிறிஸ்தவ நம்பிக்கையாளராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருப்பதையே நீங்கள் ஊடகவியலாளராக இருக்கிறதுக்கு தகுதியின்மை. நீங்கள் பயப்படுற மாதிரி, ஆகா நான் ஜேம்ஸுன்னு தெரிஞ்சுட்டா பிரச்சனையாயிருமோ, இவனோட ஊழலை கேட்டால் என்னை கிறிஸ்தவன்னு சொல்லிடுவானோ அப்படின்னு கிறிஸ்தவராக இஸ்லாமியராக இருப்பதையே ஏதோ ஒரு குற்றம் மாதிரி ஆக்குவது தான் இந்துத்துவ அஜெண்டா. நீங்கள் அச்சத்துடன் வாழுங்கள், நீங்கள்லாம் ரிப்போர்ட்டர் ஆகிறீங்களா, நீங்களாம் முக்கிய இடத்துக்கு வரீங்களா, நீங்களாம் கேள்வி கேட்பீங்களா அப்படின்னு நினைப்பது தான் இந்துத்துவ உளவியல். இப்போ இந்த நேரத்தில் ஒரு மேடையிலே போய் உங்களெல்லாம் தேவனின் பிள்ளைன்னு நினச்சேன் பார்த்தீங்களா, சைத்தானின் பிள்ளை என்று பேசியிருப்பது அதிர்ச்சியாக இருக்குது. இது ரொம்ப ஆபத்தான அரசியல். இப்படி பேசுவதுங்கிறது தமிழ்நாட்டில் இதை யாருமே ஏற்க மாட்டாங்க. தமிழர்கள் யாருமே அப்படி ஏற்க மாட்டாங்க.
ஏன்னா இஸ்லாமியர்கள் மீது எவ்வளோ பெரிய ஒடுக்குமுறை இந்தியாவினுடைய பிற மாநிலங்கள் நடந்தபோது கூட தமிழ்நாடு அமைதியாக தான் இருக்கு. பாபர் மசூதி இடித்த போது தமிழ்நாடு அமைதியாகத்தான் இருந்தது. இங்கே கலவரம் நடக்க முடியல. இங்கே எல்லாரும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக தான் பேசுனாங்க. கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டு தான் பாஜகவே ஜெயிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இது உண்மையாது? இது பிஜேபி சொல்கிறதா? நீங்கள் பிஜேபியை ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் எங்களை இஸ்லாமியர்களுக்கு எதிரிக்கு நீங்கள் அந்த முஸ்லீம் இருக்க தொகுதியில் ஜெயிச்சிட்டோம், முஸ்லீம் பெண்கள் எங்களுடைய கொள்கைகளை விரும்புகிறாங்கன்னு. யார் இவங்களுடைய கொள்கையை? நான் என்ன கேட்குறேன், இந்துக்களே இந்துத்துவ கருத்தியில் விரும்பலை. இன்றைக்கி இந்த நாட்டில் திமுகவில் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்காங்க, மதிமுகவில் இந்துக்கள் பெரும்பான்மை, லாலு அவர்களுடைய கட்சியில் இந்துக்கள் பெரும்பான்மை, நிதிஷ்குமார் கட்சியில் இந்துக்கள், அகிலேஷ் யாதவ் கட்சியில் இந்துக்கள், காங்கிரஸ் சிவகுமார் சித்தராம் எல்லாருமே இந்துக்கள் தானே. ஏன் உங்கள் பிஜேபி ஏற்றுக்கல? இந்துக்களே ஏற்றுக்கொள்ளாத ஒரு கட்சி பாரதிய ஜனதா. எந்த இந்து பிஜேபி எந்த இந்துக்கு நல்லது செஞ்சுருக்கு பாஜக சொல்லுங்கள்? இந்துக்களுக்கு செஞ்சுருக்குங்க. ராமர் கோயில், கிருஷ்ணர் கோயில், பாகிஸ்தான், சீனா உள்ளே வந்துடும், பசுமாட்டை கொள்கிறாங்க. இதுதான் ஒரு கட்சியினுடைய கொள்கை. இதில் எந்த கொள்கை இந்துக்களுக்கு பலன் தருது? இந்து தலித்துக்கோ இந்து பிற்படுத்தப்பட்டவருக்கோ எந்த இந்துக்கு இந்த கொள்கை பலனாக இருக்குது? இதில் முஸ்லீம்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் எப்படின்னு சகிக்க முடியாத ஆட்சி நிர்வாக சீர்கேடுகளுக்கு இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் தான் காரணம். பாதிக்கப்பட்டவனையே குற்றவாளியாகிறது. ஒரு பெண் பாலியல் வன்புணர்ச்சிக்கு உள்ளாயிட்டானா இந்த ஆணாதிக்க சமுதாயம் பெண்ணை இன்னும் தெருவில் நடமாட விடாமல் இருக்கே அப்படின்னு யோசிப்பது தான் ஒரு அறிவார்ந்த சமூகம். நீ என்ன ட்ரெஸ் போட்டு போயிருந்தோமா அவன் ரேப் பண்ணும்போது? மிடி, சின்ன மிடி போட்டிருந்தியா? காலையிலேயே நைட்டு 7:30 மணிக்கு மேலே பக்கத்தில் பாய் ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருந்தியா? அப்போ அவன் செய்ய தானே செய்வான். நீ சிக்னல் கொடுத்துருக்க, ஏற்கனவே ஒரு பையனோட சிரித்து பேசியிருக்க, அப்போ இன்னொரு பையன் டெம்ப்ட் ஆகிருக்கான். இந்த பொண்ணு என்ன ஒரு பையனோட பேசுகிறா, ட்ரெஸ் ஒரு மாதிரி போட்டிருக்கிறா, நைட் டைம் வெளியே வரா, அப்போ இவளை யூஸ் பண்ணிக்கலாம், அதனால தான் நடந்திருக்கு அப்படின்னு அடிப்படைவாதிகள் பேசுவாங்க தெரியுமா? பண்பாட்டு காவலர் நிர்பயா நடந்த போகும்போது ஒரு ஆள் பேசினார், எறும்பு வரதானே செய்யும் இனிப்பை பார்த்து அப்படின்னு ஒரு அட்வொகேட் பேசினார், இந்த நிர்பயா குற்றவாளிக்கு ஆதரவாக. இந்த பேச்சும் இந்த நாட்டில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கான், ஒடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறான், அடி வாங்கிக்கிட்டு இருக்கிறான். அவனை போய் நீ தான் பிஜேபியை கொண்டு வந்தேன்னா எந்த கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் பிஜேபி ஆட்சியை விரும்புகிறாங்க? கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்க பகுதி கேரளா, அங்கே பிஜேபி இருக்கா? தமிழ்நாட்டை விடுங்க, இங்கே கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் அப்படி கணக்கில் இங்கே இயல்பாகவே இந்துத்துவ எதிர்ப்பு மனநிலை இருக்குது. எந்த கிறிஸ்தவர்கள் வாக்களித்து அவங்க இது பண்ணுறாங்க? அவர்கள் இருக்கிற பகுதி முழுவதுமே இந்து முஸ்லீம்ங்கிற பிரிவை உண்டு பண்ணி 80% 20%. ஒரு முதலமைச்சரே பேசுகிறாருங்க, 80% இந்துக்கும் 20% முஸ்லீமுக்கான இதுன்னு சொல்லி, முஸ்லீம் ஓட்டே எங்களுக்கு தேவையில்லை, முஸ்லீம் வெறுப்பு மட்டுமே எங்களுக்கு ஓட்டுக்கு போதுன்னு வட இந்தியாவில் பேசி உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமிய வீடுகள் முன்னாடி புல்டவுசரை கொண்டு வந்து நிப்பாட்டி இப்படி ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு இஸ்லாமிய பெண் வீடு இடிந்து குரல் கொடுக்குறாங்க, கத்தாரிலிருந்து எச்சரிக்கை ஒலி வருது. இதெல்லாம் அவருக்கு தெரியாதா? அது எப்படி இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களை பார்த்து நீ தான் ஓட்டு போட்டேன்னு சொல்கிறது? அவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க? எனக்கு தெரிந்த வேலூர் இப்ராஹிம் ஒருத்தர் இருக்கிறார் பாஜக, அவரை ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களை பிரதிநிதி நினச்சிட்டாரோ நம்ம. அவர் இப்படி பேசியிருப்பது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. இந்துக்களே ஓட்டு போடாத கட்சியாக பாஜக இருக்கிறது. இதில் எப்படிங்க இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஓட்டு போடுவாங்க? நீங்கள் எல்லாம் யோசித்து பாருங்கள். அவர்களுக்கான ஷரீத் சட்டத்தில் கை வைக்கிறாங்க. இஸ்லாமியர்களை இந்த மண்ணை விட்டு ஓடணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அவர்களுக்கு தாய் மதத்துக்கு திரும்பணும்னு சொல்கிறாங்க. அவங்க வழிபாட்டு உரிமையை கை வைக்கிறாங்க, பொருளாதார உரிமையை தடை வைக்கிறாங்க. முஸ்லீம் கடையில் வாங்காதுன்னு சொல்லி சில இந்து அமைப்புகள்லாம் எழுதி போடுறாங்க. அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் போயிட்டு அவன் பாஜக தான் ஓட்டு போட்டு வந்துச்சு என்று பேசுவது இது எப்படி? யார் இதை நம்புவா சொல்லுங்கள்? இப்போ அது என்ன மாதிரியான விளைவுகள் நான் ஏற்படுத்தும்? ஏற்கனவே இஸ்லாமியர்களை பற்றியும் கிறிஸ்தவர்களுடைய இருப்புமே இங்கே ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? இது ரொம்ப ஆபத்துங்க. அதாவது இது எப்படின்னா, ஏதோ முஸ்லீம் கிறிஸ்தவர்களில் துரோகிகள் மாதிரி ஒரு பக்கம் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு அமையும். அப்புறம் நீ தான் சைத்தான்கிறது, இந்த லாங்குவேஜ்லாம் ரொம்ப ஆபத்தான லாங்குவேஜ். அதாவது இப்போ அவங்க கேட்ட இடத்துல சொல்லுவாங்க, பிஜேபியை தான் நான் திட்டினேன், உன்னை பிஜேபியிலிருந்து காப்பாற்றுவதற்காக உன்னை திட்டினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் தப்பாக இன்டர்பிரேட் பண்ணி பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கங்குவாங்க. இது யாருமே நம்ப முடியாதுங்க, இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் அந்த பெரும்பான்மை மதவாதத்திலிருந்து பாதுகாப்பது சுபாஷினுடைய கடமை, ஜீவாவினுடைய கடமை. நான் முஸ்லீம் கிடையாது, கிறிஸ்தவம் கிடையாது, நீங்களும் முஸ்லீம் கிடையாது, கிறிஸ்தவர் கிடையாது. ஆனால் நான் ஒரு தேசிய அரசியலை ஏற்றுக்கொண்டவன், தமிழ் தேசிய அரசியலை நான் ஏற்றுக்கொண்டவன்.
தமிழன் தான் அடையாளம், மொழி தான் அடையாளம். ஒரு மனிதனுக்கு சாதி அடையாளம் கிடையாது, மத அடையாளம் கிடையாது. நான் பிறப்பால தமிழர். நீங்கள் இப்போ தமிழராக பிறந்தது இயற்கை. நீங்கள் தமிழராக பிறந்ததுனால தெலுங்கர் கேவலம்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு தமிழர். இந்த அரசியல் என்பது எப்படிப்பட்ட அரசியலாக இருக்கணும்? செயற்கையாக உருவாக்கப்பட்ட அந்த சாதி மதம் ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக வளர்க்கணும். அதை விட்டுட்டு நீ சைத்தான் ஒன்னிட்டு தான் பிஜேபியை நேரடியாக எதிர்க்க வேண்டியதானே? நீ தொட்டு பாரு முஸ்லீம்களை, அப்படி தானே பேசணும். ஏன் உறவு யார்? இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் முஸ்லீமாக மாறி இருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய தொப்புள்குடி உறவுகள் அவங்க. ஏங்க இஸ்லாமியர்கள் நீ தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோங்க. தென்காசி பகுதியில் பெரும்பாலும் முஸ்லீமாக மாறணும், நாடார்களும் தேவேந்திர குல வேளாளர்களும். இதுதான் உண்மை. புதுக்கோட்டை பகுதியில் ஷெரீஃப்னு இன்றைக்கி ஒருத்தர் நம்ம யூடியூப்லலாம் பேசுகிறாரு. தமிழ்நாடு மக்கள் ஜனநாயக கட்சின்னு அவர் ஒரு பெரியாரிஸ்ட் அமைப்புலேருந்து வந்தவர். அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் ஒரு வரலாறு சொல்கிறார். பிரமுலை கல்லர்கள், நாடார்கள் இவங்கெல்லாம் முஸ்லீமாக மாறி அந்த பாரம்பரியத்தில் தான் இங்கே முஸ்லீம்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு வரலாறு சொல்கிறார். நம்ம எம்பி எம்என் அப்துல்லா, திமுக எம்பி அப்துல்லா, அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அங்கே உள்ள இஸ்லாமியனுடைய இது யாராக இருந்து மாறினாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் பெருசாக இஸ்லாமியர்களை பிரித்து பார்க்க முடியாது. ஒரே வீட்டில் கிறிஸ்தவர்களும் இருக்காங்க, முஸ்லீமும் இருக்காங்க, இந்து. அதை தான் சொல்கிறேன். இப்போ திருநெல்வேலி மாவட்டம்னா அங்கே உள்ள நாடாருக்கும் முஸ்லீமுக்கும் ஒரு வேறுபாடும் கிடையாது. தூத்துக்குடியில் உள்ள மீனவருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு வேறுபாடும் கிடையாது. அவங்க இயல்பாக இவன் கூப்பிட்ற அதே ஸ்லாங்கில் தான் பேசுவான். என்ன சொல்லுத, என்ன வேணா மதி வந்தலா மாமா மச்சான் தான் அப்படி தான் பேசுவாங்க. மாமா மச்சான் பேசுறது மட்டும் இல்லை, ஸ்லாங்கு. அவனை நீங்கள் எப்படி அந்நியப்படுத்துவீங்க? இப்போ நான் இருக்கிறேன் இங்கே, இன்னொரு மொழி பேசுகிற ஒரு தம்பி இருக்காருன்னா நம்ம 3 பேருக்கு ஒரு வித்தியாசம் வரும். அவர் வேறு லாங்குவேஜில் பேசுவார் அப்படின்னு நம்ம பேசுவோம். இங்கே ஒரு முஸ்லீம் இருக்காருன்னா நான் பேசுகிற லாங்குவேஜ் தான் அவரும் பேசுவார். நான் அருப்புக்கோட்டைக்காரனா அவரும் அருப்புக்கோட்டைக்காரர் தான். நான் தஞ்சாவூர்காரனா அவரும் தஞ்சாவூர்காரர் தான். நான் சேத்தியார் தோப்புனா அவரும் சேத்தியார் தோப்பு தான். அப்போ அவங்கள நம்ம தனிமைப்படுத்தி பேசுகிறது இருக்குல்ல, ஒரு மைய நீரோட்டத்துலேருந்து எப்போ பார்த்தாலும் முஸ்லீம்ஸா, அது முஸ்லீமை ஆதரிக்கிறோங்கிற பேரில் கூட அவங்கள ரொம்ப தனிமைப்படுத்தல கூட எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாமே நம்ம உறவு தான். ஏன்னா பிஜேபியினுடைய வெற்றி என்ன தெரியுமா? அவர்கள் இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் கிடையாது, எங்கே இருந்தோ வந்தவங்க. அந்த மதம், மார்க்கம், மனிதர்கள் 3 பேருமே இந்த மண்ணுக்கு சொந்தம் கிடையாது. இப்படி சொல்லி தான் ஒரு சராசரியான ஒரு இந்து நாடார் நாயக்கர் ஒரு ஆதி திராவிடர் மத்தியில் நம்ம வேறு அவங்க வேறுன்னு உருவாக்குறாங்க. இப்போ சீமானவர்கள் என்ன சொல்கிறாங்க, உங்களை நாங்கள் தேவனின் பிள்ளைகள் என்று நினைச்சிடும். நீங்கள் யார் தேவனின் பிள்ளைன்னு நினச்சதுக்கு? அவங்கெல்லாம் தமிழ் பிள்ளைங்க தான். எதுக்கு நீங்கள் அவங்கள ஸ்பெஷலாக நினச்சிங்க? நம்ம ரத்தம், நம்ம அண்ணன் தம்பியா. அவங்கள இந்துத்துவவாதி அடிக்க வரும்போது நம்ம பாதுகாக்கணும். எங்கள் அண்ணன் அடிக்கிறியா, எங்கள் மாமாவை அடிக்கிறியான்னு. அதை விட்டுட்டு உங்களை நாங்கள் தேவனின் பிள்ளைன்னு நினச்சோம், நீங்கள் தான் இதாகிட்டீங்கன்னு. நான் என்ன கேட்குறேன், இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஓட்டு போட்டு தான் பிஜேபி ஜெயிக்குதுன்னு உண்மைக்கு நடைமுறைக்கு மாறான ஒரு கருத்தை சீமானவர்கள் பேசியிருக்கிறாரே. நான் கேட்குறேன், சாதி வெறி பிடித்த அமைப்புகள், பல அமைப்புகள் வெளிப்படையாக திராவிட இயக்கத்தை விமர்சித்து, இடதுசாரிகளை விமர்சித்துட்டு, தலித் அமைப்புகளை விமர்சனம் பண்ணிட்டு இன்றைக்கி ஓப்பனாக சாதி வெறி அமைப்புகளாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் இந்த சமூகம், இந்த சாதி, பெரியாரை வெட்டுவேன், ஈவேராவை வெட்டுவேன், ஆமையா அப்படிங்கிறது எங்ககிட்ட நாங்களாம் ஜாதி அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள்லாம் யாருக்கு ஓட்டு போடுறாங்க? பிஜேபியோட ஆளாக தான் செயல்படுறாங்க. காவி துண்டை போட்டுக்கிட்டு தான் சாதி சங்கங்கள் இருக்காங்க, நிறைய சாதி சங்கங்கள். நீங்கள் உண்மையிலே பிஜேபியின் மீது கோபம் இன்றைக்கி இந்த பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்க்குறீங்களேன்னு சீமானவர்கள் கோவப்படுவதாக இருந்தால் சாதி சங்கங்கள் மீது தான் கோவப்படணும். நான் சொல்வது சரியாக தவறான நேயர்களுக்கு தெரியும். எத்தனை சாதி சங்கங்கள், எத்தனை இளைஞர்கள் சின்ன வயசில் சாதி வெறி பிடிச்சி டிக்டாக் பண்ணுறான். பார்க்குறியா, நாங்கள் யாரும் தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறான். எனக்கு அழுகையாக வரும். 15 வயசு பையன், படித்து இந்த நாட்டில் சாதி ஒழியணும்னு போராட வேண்டிய பையன், ஸ்கூலில் அன்டச்சபிலிட்டிஸ் பாவம்னு எழுதி போடுது. ஆனால் இவன் நாங்கள் யாரும் தெரியுமா அப்படின்னு ஏதோ ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு பெண்கள் சில நேரங்களில் பேசுகிறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள், தமிழ் பிள்ளைங்களா, மானங்கிட்ட சாதின்னு ஒன்று கிடையாது, அறிவட்டவனே, நம்ம மொழி தாண்டா நம்ம அடையாளம், வாடா எல்லாரும் ஒன்று தாண்டா, அப்படி தானே பேசணும். அதை விட்டு பாவம் இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை போய் ஓட்டு போட்டு பிஜேபி ஜெயிக்க வைக்கிறியானா? பிஜேபி ஆட்சியை பார்த்து பயந்து போயிருக்கிறாங்க இஸ்லாமிய தோழர்கள். அவங்கள போய்கிட்டு உங்களால் தான் எல்லாம் அப்படின்னா முழிப்பாங்க இஸ்லாமியர். நம்ம என்னடா பண்ணணும்? ஏற்கனவே இஸ்லாமியர்களை போயிட்டு நீங்கள் முஸ்லீமாகவே மாறினாலும் முருகன் தான் முப்பாட்டேன்னு ஒரு இதை சொன்னார். அது எப்படி அவனுக்கு முருகன் முப்பாட்டா முடியும்? அவன் உருவ வழிபாடு இல்லாத இஸ்லாமியர்கள். அவங்கள்ட்ட போய் நீங்கள் முருகன் முப்பாட்டேன்னாங்க, அதுவே பெரிய அபத்தம். அப்புறம் ஏதோ சொன்னார், தாய் மதத்துக்கு திரும்புங்க, சிவன் தான் நமக்கு எல்லாம், சைவம் தான் ஏதோ, அதில் தான் அமீர் கூட பிரச்சனை ஆகி. ஆமாம். அப்போ அவங்களா ஏற்றுக்க உங்களால் முடியலை. சுபாஷாக ஏற்றுக்கணுங்க. சுபாஷ் லைட்டாக எப்படி இருக்கணும், சுபாஷ் சர்ச்சுக்கு, இந்த சர்ச்சுக்கு போக வேணாம், அந்த கோயில்
அப்படின்னு சொன்னால் நான் உங்கள் நண்பன் கிடையாது. சுபாஷாக தான் இருப்பாப்புல, நீ அவனை அண்ணனாவும் தம்பியாகவே ஏற்றுக்கணும். சுபாஷை நான் ஏற்றுக்குவேன், ஏன்னா சுபாஷ் வந்து கொஞ்சம் வந்து இப்படி இதுதான் ஆர்எஸ்எஸ் மெண்டாலிட்டி. இஸ்லாமியர்கள் நம்பிக்கையோடு நீங்கள் அவங்கள விடணுங்க. அவங்கள வந்துட்டு நீங்கள் முஸ்லீம் தான் இருந்தாலும் அவங்க முப்பாட்டனா நீங்கள் இதை ஏற்றுக்கோங்க, அது இதுக்கு அவங்க ஏற்றுக்கணும். எந்த இஸ்லாமியராவது வந்து இந்துக்களை பார்த்து நீங்கள் இப்படி இருங்கன்னு சொல்கிறாங்களா? அப்போ இது எல்லாமே இந்துத்துவ மனநிலை. முஸ்லீம்களை இந்தியர்களாக ஏற்கிறோம், ஆனால் அவர்கள் பூர்வீக இந்து என்பதை ஒற்றுக்கொள்ளுங்குவாங்க ஆர்எஸ்எஸ் மீட்டிங். அவன் இந்தியருங்கிறதோட மேட்ரு புட்டுச்சு, அவன் பூர்வீக இந்துவா பௌத்தனா உங்களுக்கு என்ன? இப்போ எல்லா முருகன் கோயில் சிவன் கோயிலுக்கும் வரலாற்றின்படி பார்த்தா அதெல்லாம் பௌத்த சமண கோவில்கள். பௌத்த சமணத்தை அழித்து விட்டு தான் இது வந்துச்சுன்னு அப்படி ஒரு வரலாறு இருக்குது, தேரி இருக்குது. மயிலை சீனி வெங்கடசாமி எழுதி வச்சிருக்காரு. கோவில்களை ஃபுல்லாக பாருங்கள், எல்லாம் சமண கோவில்கள், ஆசீவக கோவில்கள், வைதிக எதிர்ப்பு கோவில்கள், பார்ப்பன எதிர்ப்பு கோவில்கள், சமணர்கள் பௌத்தர்கள்ங்கிறாங்க. அப்போ இருக்கிற கோவிலை ஃபுல்லாக இது பண்ண முடியுமா? இவங்க இருக்கிற பள்ளிவாசலாம் இடிங்க சொல்லிட்டு இருக்காங்களே ஆர்எஸ்எஸ்காரங்க. அப்போ இந்த மைண்ட் செட் பார்வையே வந்து ரொம்ப தவறு. ஒரு இஸ்லாமியர் கடவுள் எப்படி கடவுள் ஒருவரே உருவமற்றவர்னா அதுதான் முஸ்லீமு. நீ போய் உட்காந்துட்டு அவனை திருத்தக்கூடாது. இல்லைங்க கடவுள் வந்து எங்களுக்கு இயேசுங்க, அவர் கடவுளின் தேவகுமாரன் அப்படின்னு கிறிஸ்தவர் சொன்னால் அதை நீ ஏற்றுக்கணும். ஒருத்தர் சொருமித்தி ஐயனாருக்கு ஆடு வெட்டிக்கிட்டு இருப்பான், ஒருத்தர் மாடு வெட்டிக்கிட்டு இருப்பான். அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இவங்களை பார்த்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இந்து மதத்தை ஏற்றுக்கிட்டு கிறிஸ்டின் முஸ்லீமை பார்த்து நல்ல பையன் தான் இருந்தாலும் கிறிஸ்டின்னு, அதில் நல்ல பையன் தான் இருந்தாலும் கிறிஸ்டின்னு, முஸ்லீம் தான் இருந்தாலும் தேசபக்தி. ஏன் முஸ்லீமாக இருந்தாலும் தேசபக்தி? புரியுதுங்களா? இந்த லாங்குவேஜே கமலஹாசன் உட்பட இவங்களுடைய முஸ்லீம் ஆதரவுங்கிறதே ஆபத்து. இதுக்கு முஸ்லீம் எதிரியாக நினைக்கிறேன் எவ்வளோ பரவாயில்ல. உங்களை தடை கொடுத்துட்டு முஸ்லீம் தான் இருந்தாலும் நல்ல பையன் விசுவாசமாக இருப்பான் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதனால் இதெல்லாம் தேவையில்லாத பேச்சுக்கள். தமிழ்நாட்டில் ஒருபோதும் இந்த மாதிரி பேச்சுக்கள் எடுபடாது. மக்கள் வந்து இதை ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த கூட்டம் வந்து மணிப்பூர் வன்முறையை எதிர்த்து தான் கூட்டம். நம்ம வெளியிலேருந்து நம்ம பார்க்கும்போது பரவாயில்ல, அண்ணா வந்து பாஜகவுக்கு எதிராக ஒரு கூட்டம் போட்டிருக்காரு, ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் நமக்கு வந்து வருது. ஆனால் அந்த மேடையில் பேசுகிறவங்க மற்ற பேசுகிறவங்களும் சரி, இவர் பேசின முழு பேச்சையும் கேட்டால் 30% தான் பாஜகவை பற்றி பேசுகிறாரு, மணிப்பூரை பற்றி பேசுகிறாரு. 70% இங்கே உட்காந்துட்டு மணிப்பூர் விவகாரத்தில் திமுகவை பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. இது எப்படி நான் பார்க்குறீங்க? பைடன் நாளைக்கு ஜெயித்தாலும் தோத்தாலும் திமுக தான் காரணம் அவருக்கு. நாளைக்கு பைடன் அமெரிக்காவில் பைடனோ ட்ரம்ப்போ அதாவது அங்கே ஏதாவது இஷ்யூ வந்தால் கூட இது காரணம் திமுக தான் அப்படின்னு இது என்ன செய்ய அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டாகவே ஆயிடுச்சு. நடந்து கொண்டிருப்பது பாஜக அரசு. அங்கே மணிப்பூரில் ஆட்சியில் இருப்பது பாரதிய ஜனதா, திமுக அதுவும் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கா மணிப்பூரில். ஆளுநர் பாஜக ஆளுநர், டபுள் இன்ஜின் ஆட்சி அவங்க சொல்கிறபடி நடந்துக்கிட்டு இருக்கு. மணிப்பூர் முதல்வரை எல்லாரும் பதவி விலகு ராஜினாமா செய்யன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஆளுநர் ஒருத்தர் இருக்காரானே பலருக்கு தெரியல. இந்த நேற்று ஃபோட்டோ பார்த்துருந்தா எனக்கே தெரியுது, யாரோ அனுஷியான்னு ஒருத்தவங்க இருக்கு. நேற்று எம்பிகள் கூட்டம் போயிட்டு வந்த பிறகு தான் ஆளுநர் பேரே அனுஷியா. நானே பார்க்குறேன், யார் முர்மு மாதிரி இருக்காங்க. இல்லை அவங்க அனுஷியா. ஓஹோ அப்படின்னு. இங்கே தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லாத பிரச்சனைகள்லாம் ஆர்என் ரவி வந்து இங்கே பிரச்சனை, நான் அமைச்சரை மாற்ற போகிறேன், அமைச்சர் நீதிக்கு போகிறேங்கிற. அங்கே ஊரே பற்றி எரியுது. அப்படி ஒரு மேடம் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல அவங்க ஆளுநர். இதையெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள சாமானிய மக்கள் டீ குடிச்சிட்டே கேள்வி கேட்டுருக்காங்க. அங்கே கவர்னர் இருக்காங்களாப்பா மணிப்பூரில், ஏன் ஆட்சியை கலைக்க மாட்டாங்களாங்கிறாங்க. யார் டீ குடிச்சிட்டே ஒரு கொத்து வேலை பார்த்துட்டு சித்தார வேலை பார்த்துட்டு ஒரு ஆள் வந்து குடிச்சிட்டு பேசுகிறார். இந்த அநியாயம் பண்ணுறாங்கப்பா, பொம்பளையில் போய் ட்ரெஸ் எல்லாம் கழட்டியிருக்காங்க அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ இப்படி மக்களுக்கு உண்மை என்னன்றது தெரிகிறது. மணிப்பூரில் ஆட்சி நடக்கிறதா, ஆளுநர் என்ன செய்கிறாருன்னு. மணிப்பூர் பிரச்சனைக்கு போய் திமுக காரணம்னு பேசினா எப்படி? திமுக காரணம் எதை வச்சு சொல்கிறாரு எனக்கு தெரியல. இவ்வளோ விஷயங்களை நம்ம விரிவாக பேசுகிறோன்னா, இப்போ அந்த மேடை பேச்சை கேட்குறவங்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா அந்த மேடையில் வந்து ஒரு முஸ்லீமும் பேசுகிறாரு, ஒரு ஃபாதர் வந்து அங்கேயும் போட்டுகிட்டே பேசுகிறாரு. அவங்கள வச்சுக்கிட்டே வந்து சாத்தானின் பிள்ளைகள் சொல்கிறத அவங்க கூட இருக்கிற இளைஞர்களை பற்றி நான் தான் தொடக்கத்திலே சொன்னேனே, இதை அவங்க எப்படி திரும்ப சொல்லுவாங்க? நான் உரிமையில் தானே சொன்னேன், உங்களை காப்பாற்றுறதுக்காக சொன்னேன், ஒரு தகப்பன் ஸ்தானத்துலேருந்து சொன்னேன், ஒரு அன்னை ஸ்தானத்துலேருந்து சொன்னேங்குவாங்க. ஆனால் நான் அதை அப்படி பார்க்கல. அவங்க ஓட்டு போட்டு அவன் ஜெயிக்கலை, இவங்க ஓட்டு போட்டு அவங்க ஜெயிக்கிறதில்ல. இவங்களை எப்படி ஒடுக்குறதுன்னு பேசியே ஜெயிக்கிறாங்க. அவங்க வந்து இந்து ஓட்டை கன்சால்டேட் பண்ணுறாங்க, அதுக்கு சாதி சோசியல் இன்ஜினியரிங் எல்லாம் பண்ணி ஜெயிச்சுட்டு இருக்காங்க. இந்த உண்மையை மறைச்சிட்டு முஸ்லீமெல்லாம் வேகமாக போய் தாமரைக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சானா நம்புற மாதிரியா இருக்குது. அதனால் அவருங்க வந்து ஏதோ நான் உரிமையில் சொன்னேன், பாஜக ஒருபோதும் வந்து விடக்கூடாதுங்கிற அக்கறையில் சொன்னேங்கிற மாதிரிலாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. முதலில் இந்த சைத்தானின் பிள்ளைகள், கடவுளின் பிள்ளைகள் இந்த மாதிரி பேசுவது, இந்த பிரச்சனைக்கே காரணம் முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் ஏதோ நாட்டில் நடக்கிறது, இப்படி பேசுவதுங்கிறது ஆர்எஸ்எஸ்காரங்க தான் அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது ஒரு ஆர்எஸ்எஸ்காரங்க பேசுனா நீங்கள் விவாதமாகவே எடுக்க மாட்டீங்க. ஏன்னா அவங்க எப்பவுமே அப்படி தானே பேசுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் சர்ச்சு, இவன் பாவாடை.
வேற ஒன்றும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல, நம்ம 2 பேருமே பாவாடைன்னு தான் கமெண்ட்டில் யாராவது ஒருத்தர் எழுதுவாங்க, நம்ம கிறிஸ்தவர்னு நினச்சிக்கிட்டு. ஏன்னா அது அவங்களுடைய ஃபார்முலா. அப்போ அப்படி இருக்கும்போது இவரும் வந்துக்கிட்டு ஒன்னால தான் பிரச்சனை அப்படின்னு பேசுவதுங்கிறது ரொம்ப தப்பு. இஸ்லாமியர்களை ஏற்கனவே திரைப்படங்கள்லேருந்து எல்லாவற்றிலையும் வந்து ஆபத்தானவர்கள், கொஞ்சம் எச்சரிக்கையாக வச்சுக்கோங்க. திரைப்படங்களில் 2 விதமான முஸ்லீம் காமிப்பாங்க. ஒன்று எக்ஸ்ட்ரீம் நல்லவராக இருப்பார் முஸ்லீம், உதவி செய்கிறது, பாய் நீங்கள் இல்லைன்னா அப்படிங்கிற மாதிரி. இல்லாட்டி அவன் பார்த்தீங்கன்னா வாப்பா நல்லவராக இருப்பார், பையன் பாகிஸ்தானோட லிங்கில் இருப்பான். டே எப்படா இதெல்லாம் குரானில் தப்புடா, இது செய்யாதடா போப்பா அப்படின்ட்டு போய் பெருமாள் அந்த ரியாஸ் கான் மாதிரி நம்ம நடிகர்கள் தான் அந்த கேரக்டரில் நடிப்பாங்க, அவங்கள திருத்துற மாதிரி. அப்போ இயல்பாக ஒரு இந்து குடும்பம் இருக்கிற மாதிரி ஒரு முஸ்லீம் குடும்பம் இருக்காதுங்கிற மாதிரி இந்த தமிழ் சினிமாவில் அப்படி சித்தரிச்சிட்டாங்க. முஸ்லீம்னாலே இப்படி ஏகப்பட்ட பொய் பரப்புரைகள், கருத்தாக்கங்கள் இஸ்லாமிய மக்கள் மீது தொடர்ச்சியாக வருது. இந்த நிலையில் ஒரு அரசியல்வாதி, ஒரு பொறுப்புள்ள அரசியல்வாதி இப்படி பேசலாமா? அதுவும் இங்கே இந்து முஸ்லீம் சண்டையே கிடையாது தமிழ்நாட்டில். இங்கே வந்துக்கிட்டு அதுவும் மணிப்பூர் வாரத்தில் பாஜகவை திட்டாமல் திமுகவையும் முஸ்லீம்லையும் திட்டுறது யாருமே இருக்க மாட்டாங்க. இன்றைய உங்களுடைய அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றிண்ணா. நன்றி.